மாயா வினோத பரதேசி. எழுதியவர் வடுவூர் கே. துரைசாமி ஐயங்கார். பாகம் 3. அதிகாரம் 16. ஊடலில் தோற்றவரே கூடலில் வெல்பவர். பகுதி 2. சென்ற 15 தினங்களாய் எங்கே இருந்தான் என்று கோபாலசாமி கேட்ட கேள்விக்கு கந்தசாமி சந்தோஷத்தினால் மலர்ந்த முகத்தோடு பேசத் தொடங்கினான். பெண் வேஷத்தோடு வந்திருந்த தன்னை பட்டாபிராம பிள்ளையும் மனோன்மணியம்மாளும் தனியாக வைத்து கதவை வெளியில் தாளிட்டு கொண்டு போனது. பிறகு நடு இரவில் முரட்டு மனிதர்கள் வந்து மயக்க மருந்தை முகர செய்தது. பிறகு தன் மயக்கம் தெளிந்தபோது தான் கும்பகோணத்தில் இருந்தது. அவ்விடத்தில் திங்கட்கிழமை அன்று தனக்கும் மாசிலாமணிக்கும் கல்யாணம் நடந்தது. பிறகு செவ்வாய்க்கிழமை அன்று அவன் சோபன கல்யாணத்திற்காக ஏற்பாடுகள் செய்தது. பிறகு தானும் அவனும் சோபன அறையில் சந்தித்தது. அவ்விடத்தில் இருவருக்கும் சம்பாஷணை நேர்ந்தது. தான் அவனிடம் தன்னை பற்றி பொய்யான வரலாற்றை சொல்லி சோபன கல்யாணத்தை மறுநாளைக்கு மாற்றிக்கொண்டு அவ்விடத்தை விட்டு முன்னிருந்த அறைக்கு வந்தது. முதலிய வரலாறுகளையெல்லாம் விரிவாக கூறி மேலும் பேசத் தொடங்கினான். அப்பா கோபாலசாமி, நாம் எந்த வேளையில் பெண் வேஷம் போட எண்ணினோமோ அது இப்படிப்பட்ட அனர்த்தத்தை எல்லாம் கொண்டு வந்து விட்டது. நீ என் புருஷன் என்று பெயர் வைத்துக் கொண்டிருந்தும் சமயத்தில் என்னை காப்பாற்ற முடியாத நிலைமையில் இருந்தாய். ஆனாலும் நான் அந்த துஷ்டனுடைய கை கூட என் மேல் படாதபடி தந்திரம் செய்து மகா பதிவிரதா சிரோன்மணியாகவே திரும்பி வந்து சேர்ந்தேனப்பா. அதை பற்றி நீதான் உண்மையில் சந்தோஷப்பட வேண்டியவன். நான் மாசிலாமணியை விட்டு பிரிந்து போனேன் அல்லவா? அந்த அசுரனுடைய சோபன அறைக்குள் கொஞ்ச நேரம் இருந்து அந்த அத்தர் புனுகு முதலியவற்றின் அபாரமான வாசனையை முகர்ந்தது என்னால் தாங்கவே முடியாமல் போய்விட்டது. எனக்கு மயக்கம் வந்து தலையை சுற்றியது. அந்த நிலைமையில் அவன் வெள்ளிக்கிழமை அன்று செய்ய எண்ணியிருந்த பயங்கரமான சதி ஆலோசனையை கேட்கவே என்னால் நிற்கக்கூட முடியாமல் போய்விட்டது. என் மனம் பதறி தத்தளித்தது. எப்படியாவது நான் அவ்விடத்தை விட்டு உடனே தப்பித்து மன்னார்குடிக்கு போய் அவர்கள் செய்த காரியத்தையும் செய்ய எண்ணியிருந்த பயங்கரமான காரியங்களையும் தெரிவித்து அதற்கு தக்க முன்ஜாக்கிரதையான காரியங்களை செய்ய வேண்டும் என்று நினைத்து என் மனம் பறந்தது. உடனே நான் வெளியில் போனால் யாராவது விழித்திருந்து நான் போவதைக் கண்டு என்னை பிடித்துக் கொள்ளப் போகிறார்களே என்று நினைத்து நான் இரவு 12 மணி வரையில் பொறுத்திருந்தேன். என்னுடைய பெண் வேஷத்தை கலைத்துவிட்டு வேஷ்டிகள் கட்டிக்கொண்டு அவ்விடத்தை விட்டு போக வேண்டும் என்ற எண்ணம் உதித்ததானாலும் ஆணுடையோடு நான் வெளியில் போகும்போது என்னை அவர்கள் கண்டால் திருடன் என்று மதிப்பார்கள் என்ற எண்ணம் உதித்தது. ஆகையால் அப்படி செய்ய நான் விரும்பவில்லை. அதுவுமன்றி வேஷ்டிகளும் அவ்விடத்தில் காணப்படவில்லை. ஆகவே நான் பெண் உடையோடு மன்னார்குடிக்கு போய் அவ்விடத்தில் வேஷ்டி கட்டிக்கொண்டு மாசிலாமணியின் ஆடை ஆபரணங்களை இன்னார் அனுப்பியது என்ற குறிப்பே தெரியாதபடி மாசிலாமணிக்கு அனுப்பிவிட வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டு இரவு 12 மணி சுமாருக்கு மெதுவாக எழுந்து வாசற்கதவை திறந்து கொண்டு வெளியில் போய் முன்னும் பின்னும் திரும்பி பார்த்தபடி தெருவோடு ஓட்டமும் நடையுமாக போனேன். எங்கேயாவது குதிரை வண்டி கண்ணில் படுகிறதா என்று பார்த்தேன். அது அர்த்தராத்திரி வேளை. ஆகையால் எங்கும் வண்டியே கிடைக்கவில்லை. நான் ஒரே நடையாக நடந்து ரயில் ஸ்டேஷனுக்கு போய் சேர்ந்தேன். அவ்விடத்தில் 4-5 குதிரை வண்டிகள் நின்று கொண்டிருந்தன. ஒரு வண்டிக்காரனை அழைத்து வண்டி மன்னார்குடிக்கு வருமா என்றேன். அவன் நீடாமங்கலம் வரையில்தான் வரும் என்றான். அதுவரையில் போய் அவ்விடத்தில் வேறு வண்டி அமர்த்தி கொண்டு போகலாம் என்று தீர்மானித்துக் கொண்டு நான் அந்த வண்டியில் ஏறி உட்கார்ந்து கொண்டு வண்டியை அவசரமாக ஓட்டும்படி செய்தேன். வண்டிக்காரன் அன்று மாலையில் 4-5 கட்டுக்கள் பச்சை புல் வாங்கி வண்டி முழுவதும் பரப்பி அதன் மேல் ஒரு பெரிய கோணியை விரித்திருந்தான். அதன் மேல் உட்கார்ந்தது மெத்தையின் மேல் இருப்பது போல தோன்றியது. குதிரையும் விசையாய் ஓடியதாகையால் நான் அப்படியே சாய்ந்து படுத்தேன். பசுமையான புல்லின் மேல் படுத்தது குளிர்ச்சியாகவும் சுகமாகவும் இருந்தது. வண்டி விசையாக ஓடியதில் என் உடம்பு அங்கும் இங்கும் ஆடி அசைந்தது. கோணி வழுக்கிக் கொண்டு சென்றது. வலங்கிமான் என்ற ஊரை தாண்டி அப்பால் சென்று வெட்டாற்று பாலத்தை கடந்து ஆலங்குடிக்கு அருகில் போன சமயத்தில் என் காலில் சுரீர் என்று என்னவோ குத்தியது போல இருந்தது. ஒரு வண்டி நெருப்பை அள்ளி ஒரே காலத்தில் என் மேல் கொட்டினால் கூட அவ்வளவு கஷ்டம் இருந்திராது. நான் உடனே ஐயோ, என்னவோ கடித்து விட்டதே என்று அலறி கொண்டு எழுந்து வண்டியை விட்டு கீழே குதித்தேன். அந்த விபரீத ஓசையை கேட்டு வண்டிக்காரன் திடுக்கிட்டு வண்டியை நிறுத்திவிட்டு முன்னால் இருந்த லாந்தரை எடுத்துக்கொண்டு பின்பக்கம் ஓடி வந்தான். என்ன அம்மா என்றான். அதற்குள்
என் உயிர் துடித்துடிக்கும்படியான நிலைமை ஏற்பட்டுவிட்டது. என் உடம்பு முழுவதும் குபீர் என்று வியர்த்து ஜலமாய் ஓடுகிறது. வாய் நுரை நுரையாக தள்ள ஆரம்பித்தது. கை கால் உடம்பெல்லாம் வெடவெடவென்று நடுங்க ஆரம்பித்தன. நான் உடனே வண்டிக்காரனை பார்த்து, வண்டிக்குள்ளிருந்து என்னவோ சுருக்கென்று கடித்தா மாதிரி இருக்கிறது. வலி நிமிஷத்திற்கு நிமிஷம் அதிகரிக்கிறது. என்னால் நிற்கக்கூட முடியவில்லை. வாயிலிருந்து நுரை நுரையாக வருகிறது. நெஞ்சு காய்ந்து போகிறது. என்னால் நிற்க முடியவில்லை. என் பிராணன் போய்விடும் போலிருக்கிறது என்றேன். அதை கேட்ட வண்டிக்காரன் என்னை ஒரு பக்கமாக உட்கார செய்துவிட்டு கையில் ஒரு தடிக்கம்பை எடுத்துக்கொண்டு வண்டியில் இருந்த புல்லை ரஸ்தாவில் தள்ளிவிட்டு கொஞ்சம் தூரமாக விலகி நின்று கோலினால் புல்லை கொஞ்சம் கொஞ்சமாய் பிரித்துவிட்டு பார்த்து கொண்டே போக, புல்லிற்குள் கண்ணங்கரையில் என்று கருத்து ஒரு சான் நீளமிருந்த ஒரு நட்டுவாய்க்காலி விறுவிறுவென்று ரஸ்தாவில் ஓட ஆரம்பித்தது. அந்த மகா பயங்கரமான ஜந்து என் காலில் பலமாக கொட்டிவிட்டதென்பதை நான் உடனே உணர்ந்து கொண்டேன். வண்டிக்காரனும் உணர்ந்து கொண்டான். அந்த ஜந்துவை பார்க்கும்போதே எனக்கு குலை நடுக்கம் உண்டாகிவிட்டது. ஆனால் வண்டிக்காரன், அம்மா, நல்ல வேளைதான், ஏதாவது பாம்பு கடித்திருக்குமோ என்று என் மனம் நிரம்பவும் தவித்து போய்விட்டது. நல்ல வேளைதான், நீங்கள் தப்பினீர்கள். இது கொட்டினால் உயிருக்கு அபாயம் இல்லை. 2 நாளைக்கு கொஞ்சம் உபதிரவமாக இருக்கும். பிறகு சரிப்பட்டு போகும். இதை பற்றி நீங்கள் கொஞ்சமும் கவலைப்பட வேண்டாம் என்று கூறிய வண்ணம் அந்த நட்டுவாய்க்காலியை 2-3 அடிகளில் அடித்து கொன்று ரஸ்தாவிற்கு அப்பால் தூக்கி எறிந்துவிட்டு புல்லை நன்றாக தட்டி சோதனை செய்து வேறு கெடுதல் எதுவும் இல்லை என்று நிச்சயித்து கொண்டு அதையும் கோணியையும் மறுபடி வண்டியில் போட்டு அதன் மேல் என்னை உட்கார செய்து, அம்மா, இதோ பக்கத்தில் ஆலங்குடி என்ற ஊர் இருக்கிறது. அந்த ஊரில் ஏகாம்பர முதலியார் என்று ஒரு பெரிய மிராஸ்தார் இருக்கிறார். அவருடைய வீட்டிற்கு நாம் போவோம். அந்த ஊரில் இதற்கு யாராவது வைத்தியம் மாந்திரிகம் தெரிந்தவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லி என்னை அழைத்து கொண்டு அந்த மிராஸ்தாருடைய வீட்டிற்கு போய் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த அந்த மனிதரை எழுப்பி விஷயத்தை அவரிடம் சொன்னான். அவர் நிரம்பவும் தயாள குணமுடையவர். அதுவும் அன்றி நான் ஏராளமான நகைகளையும் உயர்ந்த உடைகளையும் தரித்து ராஜஸ்திரீ போல இருந்ததைக் கண்டு அவர் துடித்துடித்து என்னை அவருடைய வீட்டிற்குள் அழைத்து போய் ஒரு படுக்கையில் படுக்க வைத்த பின் தாம் என்னிடம் வரக்கூடாது என்று நினைத்து தமது வீட்டில் உள்ள ஸ்திரீகளையெல்லாம் என்னிடம் வந்து எனக்கு உபசரணை செய்யுமாறு அவர் கூப்பிட்டார். நான் அதற்கு இடம் கொடுக்க கூடாது என்று தீர்மானித்துக் கொண்டேன். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் என்னுடைய உண்மையான வரலாற்றையும் சொல்ல என்னால் கூடவில்லை. அதை சொல்வது அசிங்கமாகவும் தோன்றியது. ஆகையால் நான் அவரை பார்த்து, ஐயா, உங்கள் வீட்டு ஸ்திரீகளை என்னிடம் அனுப்ப வேண்டாம். நான் ஆண் பிள்ளையல்ல. ஒரு காரணத்தை முன்னிட்டு நான் பெண் வேஷம் போட்டுக்கொண்டேன். அதை நான் உங்களிடம் பிற்பாடு தெரிவிக்கிறேன். நீங்கள் எனக்கு உடனே 2 வஸ்திரங்கள் கொடுக்க வேண்டும். அதுவும் அன்றி என் பிராணன் போய்விடும் போல இருக்கிறது. இதற்கு ஏதாவது மருந்து போடும்படி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். நான் சொன்னதை கேட்டு அந்த மனிதர் ஆச்சரியமடைந்தார். ஆனாலும் என்னுடைய ஒழுங்கான நடத்தையைக் கண்டு என் மேல் நல்ல அபிப்பிராயம் கொண்டு உடனே எனக்கு சலவை செய்த 2 வஸ்திரங்களை கொடுத்தார். நான் என் பெண் வேஷத்தையெல்லாம் 5 நிமிஷத்தில் களைத்து ஆடை ஆபரணங்களை மூட்டையாக கட்டி ஒரு பக்கத்தில் வைத்துவிட்டு அவர் கொடுத்த வஸ்திரங்களை தரித்து கொண்டேன். அவர்கள் கொடுத்த ஜலத்தை வாங்கி ஏராளமாக சாப்பிட்டுவிட்டு அப்படியே படுத்துக்கொண்டேன். அதற்குள் விஷம் உடம்பு முழுவதும் பரவி மரண அவஸ்தை போல என்னை வதைக்க தலைப்பட்டது. வாயில் நுரை வந்து கொண்டே இருந்தது. உடம்பு முழுவதும் வியர்வை வெள்ளமாக வந்தது. ஆனாலும் நெருப்பாய் பற்றி எரிய தொடங்கியது. நான் பல்லை கடித்து பொறுத்து பார்த்தேன். என்னால் அந்த உபாதையை தாங்க முடியவில்லை. அந்நியர் பக்கத்தில் இருக்கிறார்களே என்பதையும் கவனியாமல் நான், ஐயோ, அம்மா, அப்பா என்று வாய் விட்டு கதறி அலறத் தொடங்கிவிட்டேன். கொஞ்ச நேரத்தில் அந்த ஊரில் உள்ள சகல வீட்டாரும் வந்து கூடி என்னுடைய நிலைமையை உணர்ந்து அவர்களுக்கு தெரிந்த மருந்துகளை கொடுக்க தொடங்கினர். வேறு சிலர் வேப்பிலையை வைத்து குழையடித்து மந்திரிக்க தொடங்கினர். ஆகா, அந்த வேப்பிலையின் குணத்தை நான் அப்போதே உணர்ந்தேன். சகலமான அவஸ்தைகளுக்கும் பாமர ஜனங்கள் வேப்பிலையை வைத்து குழையடிப்பதைக் கண்டு நாம் அவர்களை புரளி செய்தோமே. அந்த வேப்பிலையின் காற்று படும்போதெல்லாம் அந்த வலி அவ்வளவு அதிகமாக உரைக்காமல் நிரம்பவும் மிதமாக இருந்ததோடு விஷமும் அதிகமாய் பரவாமல் அது தடுப்பது போல தோன்றியது. ஆகவே பொழுது விடுகிற வரையில் 4-5 ஆட்கள் என் பக்கத்தில் உட்கார்ந்து ஒருவர் மாறி ஒருவர்
குழை அடித்து கொண்டும் வாயில் தண்ணீர் வார்த்து கொண்டும் வேறு பல மருந்துகளை கொடுத்து கொண்டும் இருந்தனர். ஆனாலும் அந்த இரவு நான் அனுபவித்தது நரக வேதனை என்றே சொல்ல வேண்டும். நெருப்பில் கிடந்து துடிக்கும் புழுவை போல நான் கிடந்து தவித்ததை கண்ட அந்த மிராஸ்தார் நிரம்பவும் இறங்கி தத்தளித்து ஓர் ஆளை உடனே அழைத்து சுமார் 10 மைல் தூரத்திற்கு அப்பால் இருந்த அம்மாப்பேட்டைக்கு அனுப்பி அவ்விடத்திலிருந்த ஒரு பிரபல வைத்தியரை அழைத்து வர செய்தார். அவர் மறுநாள் காலையில் வந்து சேர்ந்து என்னுடைய அவஸ்தையைக் கண்டு ஏதோ சில மருந்துகளை பிரயோகம் செய்தார். அவரை வருவித்த மிராஸ்தார் வைத்தியரை பார்த்து, இந்த விஷம் உடனே இறங்காவிட்டாலும் பரவாயில்லை, மெதுவாக இறங்கட்டும். இவர் இந்த வலியின் உபதிரவத்தை உணராமல் இருக்க ஏதாவது மருந்து இருந்தால் கொடும் என்றார். அவர் முரட்டு மனிதர்களுக்கே மருந்து கொடுத்து கொடுத்து பழகிய பட்டிக்காட்டு வைத்தியர். ஆகையால் என் உடம்பு மகா நுட்பமான தன்மையுடையது என்பதை அறியாமல் அபினி கலந்திருந்த ஒரு மருந்தில் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்து கொடுத்து விட்டார். அதற்கு முன் மாசிலாமணியின் சோபன அறையிலிருந்த அபரிமிதமான வாசனையை தாங்க மாட்டாமல் என் மூளை கலங்கி போயிருந்தது. அந்த நிலைமையில் மாசிலாமணி வெள்ளிக்கிழமை அன்று எங்களுக்கு செய்ய எண்ணியிருந்த சதி ஆலோசனையை கேட்ட அதிர்ச்சியை நான் தாங்க மாட்டாதவனாயிருந்தேன். அந்த நிலைமையில் அவ்விடத்திலிருந்து பயந்து பயந்து தப்பி வந்த கலக்கமும் சேர்ந்தது. அதோடு நட்டுவாய்க்காலி கொட்டியது. என் மேல் இடி விழுந்தது போல என் உடம்பையும் மூளையையும் சிதற அடித்து சின்னா பின்னமாக்கிவிட்டது. அதில் அபினியும் சேரவே என் மூளை தளர்ந்து அப்படியே விழுந்து போய்விட்டது. எனக்கு உடனே பிரஞ்ஞை தவறி போய்விட்டது. அதன் பிறகு என்ன நடந்தது என்பதே எனக்கு தெரியாமல் போய்விட்டது. நான் அபினி மருந்து சாப்பிட்டது புதன்கிழமை அல்லவா? அடுத்த புதன்கிழமைதான் என் மயக்கம் கொஞ்சம் தெளிய ஆரம்பித்தது. அந்த ஒரு வாரம் நான் கண்களை திறக்கவே இல்லையாம். மற்றவர்கள் கூப்பிட்டதற்கும் நான் பதில் பேசவே இல்லையாம். ஆனால் கை கால்கள் அப்போதைக்கப்போது அசைந்து கொண்டிருந்தனவாம். மூச்சு சொற்பமாக வந்ததாம். அவர்கள் கஞ்சியையும் பாலையும் பலவந்தமாக என் தொண்டைக்குள் செலுத்தினார்களாம். அந்த மிராஸ்தார் நான் பிழைப்பேனோ மாட்டேனோ என்று எண்ணி பெருத்த கிளி கொண்டு அந்த ஒரு வாரம் இரவு பகல் தூக்கமில்லாமல் படாத பாடெல்லாம் பட்டாராம். எனக்கு கொஞ்சம் தெளிவு உண்டாவதும் பிறகு அது மறைவதுமாக இருந்ததாம். போன வெள்ளிக்கிழமை முதல் கும்பகோணத்திலிருந்து ஒரு பிரபல டாக்டரை வருவித்து எனக்கு வைத்தியம் செய்தார்கள். அவர் இங்கிலீஷ் வைத்திய முறையோடு ஆயுர்வேத சாஸ்திர முறையிலும் நன்றாக தேர்ச்சி பெற்றவர். அவர் காலை மாலை கும்பகோணத்திலிருந்து ஆலங்குடிக்கு வந்து பலவித சிகிச்சைகள் செய்து தாது புஷ்டி மருந்துகள் கொடுத்து விழுந்து போன என் மூளையையும் நரம்புகளையும் மறுபடி சரியான நிலைமைக்கு கொண்டு வந்தார். ஞாயிற்றுக்கிழமையே எனக்கு பழைய நிலைமை ஏற்பட்டுவிட்டது. ஆனாலும் அன்றைய தினமும் இருந்து திங்கட்கிழமை அன்று புறப்பட்டு நான் ஊருக்கு போகலாம் என்றார். நான் தெளிவு அடைந்த பிறகு அவர்கள் பேசிக்கொண்டதிலிருந்து நான் 12-13 தினங்கள் படுத்த படுக்கையாக இருந்தேன் என்று தெரிந்து கொண்டேன். அதை உணரவே என் மனம் அளவிட முடியாத வேதனையையும் கவலையும் கொண்டது. நிச்சயதார்த்தத்திற்காக குறிக்கப்பட்டிருந்த தினமாகிய வெள்ளிக்கிழமையன்று என் தகப்பனார் முதலியோருக்கு மாசிலாமணி ஏதாவது கெடுதல் செய்திருப்பானோ என்ற அபாரமான சஞ்சலம் தோன்றி வதைக்க ஆரம்பித்தது. அப்போது நானும் அந்த டாக்டரும் தனியாக இருந்தோம். அவர் என்னை பார்த்து, அப்பா, உன் பெயர் என்ன என்றார். நான் கந்தசாமி என்றேன். அவர் உடனே என்னை பார்த்து, நீ மன்னார்குடி வேலாயுதம் பிள்ளையின் 2வது மகன் அல்லவா என்றார். அதை கேட்ட எனக்கு நிரம்பவும் ஆச்சரியமாகிவிட்டது. நான் மிகுந்த ஆவல் கொண்டு, ஐயா, இந்த விவரமெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிந்தது என்றேன். அதற்கு அவர், அப்பா கந்தசாமி, பட்டணத்திலிருந்து எனக்கு தினம் தினம் சமாச்சார பத்திரிகை வருகிறது. சில தினங்களுக்கு முன் சென்னை கலெக்டர் பட்டாபிராம பிள்ளையின் வீட்டில் நடந்த ஓர் அதிசய சம்பவம் பத்திரிகையில் வெளியாயிருந்தது. வேலாயுதம் பிள்ளையின் மைத்துனி புருஷன் என்று சொல்லிக் கொண்டு வந்த ஆண் பிள்ளை அடிபட்டு பிரக்ஞையற்ற ஆஸ்பத்திரியில் கிடப்பதாக அந்த பத்திரிகையில் சொல்லப்பட்டிருந்தது. இந்த ஊரிலிருந்து ஒரு பெரிய மனிதர் ஒரு முக்கியமான வியாதியை குறித்து வைத்தியம் செய்து கொள்ள சென்னப்பட்டணம் பெரிய ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தார். அவர் குணமடைந்து 2 தினங்களுக்கு முன் கும்பகோணத்திற்கு வந்தார். அவர் பட்டணம் பெரிய ஆஸ்பத்திரியின் வேடிக்கைகளையெல்லாம் சொன்னபோது மிஸ்டர் வெல்டன் என்ற டாக்டர் துரை ஒருவர் வந்து அபூர்வமான காரியங்களை செய்ததாக சொன்னார். அப்போது வேலாயுதம் பிள்ளையின் மைத்துனி புருஷன் என்று பட்டாபிராம பிள்ளையின் வீட்டிற்கு போய் அடிபட்டு பிரக்ஞையற்று கிடந்த மனிதனை அந்த வெல்டன் துரை தந்திரமாக கிளப்பி அவனை பேசும்படி செய்து அவனுடைய ரகசியங்களையெல்லாம்
வெளிப்படுத்திய மாதிரியை சொன்னார் என்று சொல்லி, நீ வேண்டுமென்றே பிரக்ஞை தவறியவன் போல பாசாங்கு செய்து சாப்பிடாமலே பல தினங்கள் இருந்ததாகவும், கடைசியில் மிஸ்டர் வெல்டன்துரை வந்து நீ இறந்து போனதாக சொல்லி உன்னை குழியில் போட்டு மண்ணை தள்ளியபடி நான் இறந்து போனதாக பொய் சொன்னதாகவும், அதை கேட்டவுடன் ஆ அப்படியா என்று நீ எழுந்து உட்கார்ந்ததாகவும், பிறகு நீ அவரிடம் உண்மையை வெளியிட்டதாகவும் அந்த நோயாளி தம்மிடம் சொன்னதாக கும்பகோணம் டாக்டர் என்னிடம் சொன்னார். அதை கேட்டவுடன் நான் பிரமித்து போய்விட்டேன். மேலும் அந்த டாக்டர் என்னை பார்த்து, அப்பா கந்தசாமி, நீ அன்றைய தினம் அர்த்தராத்திரியில் பெண் வேஷத்தோடு இங்கே வந்ததாக இவர்கள் சொன்னதை கேட்டவுடனே நான் சமாச்சார பத்திரிகையில் படித்த விஷயமும் மிஸ்டர் வெல்டன்துரை வெளிப்படுத்தியதாக நான் கேள்வியுற்ற விஷயமும் நினைவிற்கு வந்தன. பெண் வேஷத்தோடு பட்டாபிராம பிள்ளையின் வீட்டிற்கு போய் அவ்விடத்திலிருந்து முரட்டு ஆட்களால் அபகரித்து கொண்டு போகப்பட்டது நீயாகத்தான் இருக்க வேண்டும் என்ற யூகத்தின் மேல் நான் கேட்டேன். அது சரியாய் போய்விட்டது என்று சொன்னதோடு அவர் வேறு 2 பத்திரிகைகளையும் எனக்கு காட்டினார். வெள்ளிக்கிழமை இரவில் தாம் செய்ய ஏற்பாடு செய்திருப்பதாக மாசிலாமணி என்னிடம் சொன்னபடி அவன் ஆட்களை அனுப்பியதில் அவர்கள் வேறு சிலருடைய மூக்கு காதுகளை எல்லாம் அறுத்துவிட்டதாக நான் உடனே தெரிந்து கொண்டேன். அந்த கொடிய கொலைபாதகனுடைய சதி ஆலோசனையால் யாரோ சிலர் அங்கஹீனம் அடைந்ததை பற்றி என் மனம் நிரம்பவும் இறங்கி தவித்ததானாலும், என் தகப்பனார் முதலியோர் தெய்வாதீனமாய் அந்த பெருத்த அபாயத்திலிருந்து தப்பித்து கொண்டதை அறிய அதற்கு முன் நான் கொண்டிருந்த கவலையும் வேதனையும் விலகின. கும்பகோணம் டாக்டர் இன்னொரு விஷயமும் தெரிவித்தார். என்னுடைய தகப்பனார் முதலிய எங்கள் மனிதர்கள் எல்லோரும் பட்டாபிராம பிள்ளையின் வீட்டிலேயே இருந்து என்னை பற்றி கவலையுற்றிருப்பதாக தெரிகிறதென்றும், நான் நேராக அங்கே போக வேண்டும் என்றும் அவர் வற்புறுத்தி கூறி, நேற்றைய தினம் இரவு வண்டியில் அவர் டிக்கெட் வாங்கி கொடுத்து என்னை இந்த ஊருக்கு அனுப்பினார். நான் தரித்து கொண்டு வந்த ஆடை ஆபரணங்கள் எல்லாம் மாசிலாமணிக்கு சொந்தம். ஆகையால் அவைகளை ஒரு ஆள் மூலமாய் மாசிலாமணிக்கு அனுப்பி இன்னாரிடமிருந்து அவை வந்தன என்பது தெரியாதபடி அவனிடம் சேர்த்து விடும்படி அந்த மிராஸ்தாரிடம் நான் ஏற்பாடு செய்துவிட்டு, அவரும் மற்றவர்களும் என் பொருட்டு பட்டப்பாடுகளை பற்றி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி அறிதலை தெரிவித்து அவர்களை விட்டு பிரிய மனமற்றவனாய் நேற்றிரவு வண்டியில் ஏறி இன்று காலை இங்கே வந்து சேர்ந்தேன். நாம் ஏதோ விளையாட்டாக செய்ய எண்ணியது இப்பேற்பட்ட பெருத்த அபாயத்தில் கொண்டு போய் விட்டுவிட்டது என்றான். அவன் சொல்லி வந்த சங்கதிகளை கேட்ட கோபாலசாமி கண்ணீர் வடித்து கலங்கி அழுது, அப்பா கந்தசாமி, உன்னை நட்டுவாய்க்காலை கொட்டியதால் நீ பட்ட அவஸ்தையை கேட்கும்போது என் குடல் நடுங்குகிறதப்பா. ஐயோ, உனக்கு என்ன சங்கடம் நேர்ந்ததப்பனே. உன் தகப்பனார் முதலியோர் உன் ஜாதகத்தை ஆராய்ந்து பார்க்க செய்ததில் ஏதோ கிரக பேதத்தால் உன் உயிரே போகும்படியான நிலைமை ஏற்படும் என்றும், முடிவில் நீ தப்பி வருவாய் என்றும் ஜோஷியர்கள் சொன்னார்கள். அது உண்மையாகவே முடிந்தது. பட்ட கஷ்டமெல்லாம் போகட்டும். எப்படியாவது நீ உயிரோடு வந்து உன் முகத்தை எங்களுக்கெல்லாம் மறுபடி காட்டினாயே, அது ஒன்றே போதுமானது. உன் உயிருக்கு ஏதாவது அபாயம் நேர்ந்திருந்தால் முக்கியமாய் பழிக்கு நானே பாத்திரனாவேன். என் பேச்சை கேட்டுத்தான் நீ இப்படிப்பட்ட பிராண அபாயத்தில் அகப்பட்டாய் என்று எல்லோரும் என்னை தூஷிப்பார்கள். என் மனசும் என்னை குத்திக்கொண்டே இருக்கும். போன சனிக்கிழமை இங்கே பூஜை நடந்த காலத்தில் ஒரு பெண் பிள்ளைக்கு ஆவேசம் வந்தது. நீ யாரோ பகைவரிடம் அகப்பட்டு அங்கிருந்து தப்பி வேறு இடத்திற்கு போயிருந்ததாகவும், அவ்விடத்தில் தடுக்க முடியாத ஏதோ இடையூறினால் நீ உன்னை பற்றிய தகவலை வெளியிட மாட்டாமலும் இங்கே வரமாட்டாமலும் இருக்கிறதாகவும், இன்னும் 4 தினங்களுக்குள் நீ எப்படியும் வந்து சேருவாய் என்றும், யாரும் கவலையாவது விசனமாவது கொள்ளக்கூடாதென்றும் அந்த அம்மாள் சொன்னாள். அது முதல் எங்கள் எல்லோருக்கும் கொஞ்சம் தைரியம் ஏற்பட்டது. அந்த அம்மாள் குறித்த வாய்தா இன்றோடு முடிவதால் இன்று நீ வருவாய் என்று நாங்கள் எல்லோரும் எண்ணி ஆவலோடு இன்று காலை முதல் வழி பார்த்து பார்த்து சாப்பாட்டையும் நாடாமல் இருந்து வந்தோம். உன் வழியை பார்த்து பார்த்து எங்கள் கண்கள் பூத்து போயின. பங்களாவில் எனக்கு இருக்கையே கொள்ளவில்லை. அதுவுமன்றி மற்றவர்களுடைய அலங்கோலமான நிலைமையை என் கண்ணால் பார்க்கவும் சகிக்கவில்லை. ஆகையால் நான் புறப்பட்டு இந்த பூஞ்சோலைக்குள் வந்தேன் என்றான். அதை கேட்ட கந்தசாமி, நீ சொல்வது நிரம்பவும் ஆச்சரியமாக இருக்கிறதே. அந்த பெண் பிள்ளை உண்மையை எல்லாம் நேரில் பார்த்தவள் போலல்லவா சொல்லியிருக்கிறாள். இந்த கலிகாலத்தில் இப்படியும் சுவாமி பிரத்யக்ஷமாய் வந்து மனிதரோடு பேசுவதுண்டா என்று மிகுந்த வியப்போடு கூறினான். உடனே கோபாலசாமி, அது மாத்திரமல்ல, அந்த அம்மாள் அன்றைய தினமே மனோன்மணி அம்மாளுக்கு
நல்ல செய்தி வரப்போகிறதென்றும் சொன்னாள். அதுபோலவே அன்றைய தினம் மனோன்மணி அம்மாளுக்கு நீ அனுப்பிய படம் வந்து சேர்ந்தது என்றான். அதை கேட்ட கந்தசாமி நிரம்பவும் துடி துடித்து வியப்புற்று, என்ன என்ன, நான் அனுப்பிய படமா? நான் படம் அனுப்பியதாக உன்னிடம் எப்போது சொன்னேன்? என்ன படம் அது என்று ஆவலோடு கூறினான். கோபாலசாமி முற்றிலும் பிரமிப்படைந்து, என்ன ஆச்சரியம், நீ மனோன்மணி அம்மாளுக்கு தபாலில் படம் அனுப்பவில்லையா என்றான். உடனே கந்தசாமி, இல்லவே இல்லையே, நானாவது படமாவது அனுப்புவதாவது, என்னிடம் படம் ஏது என்றான். கோபாலசாமி திகைத்து குழம்பி போய், இது கண்கட்டு வித்தை மாதிரி அல்லவா இருக்கிறது. நீ அன்றைய தினம் பெண் வேஷத்தோடு எப்படி இருந்தாயோ அப்படியே ஒரு புகைப்படம் எடுக்கப்பட்டிருந்தது. அதன் அடியில் இங்கிலீஷில் க்ஷேமமாயிருக்கிறேன், 4 தினங்களில் வருகிறேன், கவலை கொள்ள வேண்டாம் என்று டைப் அடிக்கப்பட்டிருக்கிறது என்றான். அதை கேட்ட கந்தசாமி அப்படியே பிரமித்து ஸ்தம்பித்து கோபாலசாமியை உற்று பார்த்தபடி வியப்பே வடிவாக மாறி, என்ன கோபாலசாமி, இது இந்திர ஜாலம் மகேந்திர ஜாலம் என்பார்களே, அதுபோல இருக்கிறதே நீ சொல்வது. நான் நேற்று வரையில் ஒரு பட்டிக்காட்டில் இருந்தேன். டைப் அடிக்கும் எந்திரத்தை நான் கண்ணால் பார்த்து மாதக்கணக்கில் ஆகிறதே. நான் டைப் அடிக்கவும் இல்லை, படமும் அனுப்பவில்லை, வேறு யாரோ அதை அனுப்பியிருக்கிறார்கள் என்றான். அதற்கு கோபாலசாமி, நீ உன் சம்சாரத்துக்கு அதை அனுப்பி அதை பற்றி நாங்கள் புரளி பண்ணுவோம் என்று நினைத்து நீ உண்மையை மறைக்கிறாய் போலிருக்கிறது என்றான். கந்தசாமி உறுதியாக பேசத் தொடங்கி, இல்லை அப்பா, உன்னிடம் நான் பொய் சொல்வேனா? நான் அதை அனுப்பவே இல்லை, வேறு யாரோ அனுப்பியிருக்கிறார்கள். அந்த பெண் என்னை நினைத்து நோய் கொண்டிருப்பதாக நீ சொன்னாய் அல்லவா? ஒருவேளை அவளுடைய தகப்பனாரே அந்த பெண்ணுக்கு கொஞ்சம் தேறுதலாக இருக்கும் என்று நான் அனுப்பியது போல அதை தபாலில் அனுப்பியிருக்கலாம் என்று நினைக்கிறேன் என்றான். அதை கேட்ட கோபாலசாமி, அடே என்னடா இது, நீ சொல்வது கேழ்வரகில் நெய் ஒழுகுகிறது என்பது போல் அல்லவா இருக்கிறது. வேறு யாராவது அனுப்பியதாக சொல்ல உன் பெண் வேஷப்படம் மற்றவருக்கு எப்படி கிடைத்தது? பட்டாபிராம பிள்ளை அனுப்ப போவது ஆவேசம் கொண்ட பெண் பிள்ளைக்கு எப்படி தெரிந்தது? அன்றைய தினம் வேஷம் போட்டுக்கொண்டவுடன் நாம் நேரில் இங்கே வந்தோம். அன்று நீ இந்த வீட்டில் நடு இரவு வரையில் இருந்தாய். அதுவரையில் யாரும் உன்னை வைத்து படம் பிடிக்கவில்லை. அதன் பிறகு நீ கும்பகோணம் போய் அவ்விடத்தில் செவ்வாய்க்கிழமை இரவு 12 மணி வரையில் இருந்தாய். அதுவரையில் அங்கேயும் யாரும் படம் பிடித்ததாக நீ சொன்ன வரலாற்றில் தெரியவில்லை. பிறகு நீ குதிரை வண்டியில் ஆலவங்குடிக்கு போனவுடன் உன் பெண் வேஷத்தை கலைத்து விட்டதாக சொல்கிறாய். அப்படி இருக்க இந்த படம் எங்கிருந்து வந்தது? அதே புடவை, அதே ரவிக்கை, அதே நகைகள், அதே அலங்காரம் எல்லாம் அப்படியே இருக்கிறதே என்றான். கந்தசாமி முற்றிலும் குழம்பி போய் உண்மையான அன்போடு, கோபாலசாமி, உன்னிடம் நான் பொய் சொல்வதாக நீ நினைக்கிறாயா? இல்லை அப்பனே, நான் சொல்வது பிரமாணமான சங்கதி. நான் அதை அனுப்பவே இல்லை. வேறு யார் அனுப்பினார்கள் என்பதும் எனக்கு தெரியாது. அதுவுமன்றி நான் பெண் வேஷத்தோடு இருந்த தினங்களில் நான் பிரஜையோடு தான் இருந்தேன். யாரும் படம் பிடித்ததாக தெரியவில்லை. எப்படித்தான் இந்த மாயப்படம் வந்ததோ என்பது கடவுளுக்கு தான் தெரிய வேண்டும். நீங்கள் எல்லோரும் இங்கே இருந்து படும் பாட்டை கண்டு கடவுளே அந்த படத்தை சிருஷ்டித்து அனுப்பியிருக்கிறார் என்றுதான் நாம் எண்ண வேண்டும் என்று கூறினான். கோபாலசாமி முற்றிலும் குழம்பி தடுமாற்றமடைந்தவனாய், சரி, அப்படியே இருக்கட்டும். தெய்வம் எப்போதும் மனிதர் மூலமாகவே தனது கருத்தை நிறைவேற்றும் என்பார்கள். அதுபோலவே இதில் யாராவது மனிதரும் சம்பந்தப்பட்டிருக்க வேண்டும் என்றே நினைக்கிறேன். இருந்தாலும் இதன் அந்தரங்கம் மனிதருடைய மூளை கேட்டாததாகத்தான் இருக்கிறது. சரி, விளக்கு வைத்தாகிவிட்டது. உன் தகப்பனார் சிவ பூஜை செய்து வருகிறார். இப்போது சாயங்கால வேளை, தீபாராதனை செய்ய ஆரம்பிப்பார்கள். நாம் போவோம் வா என்றான். உடனே கந்தசாமியும் கோபாலசாமியும் பூஞ்சோலையை விட்டு பங்களாவை நோக்கி நடக்க தலைப்பட்டனர். அப்போது கந்தசாமி, அடே கோபாலசாமி, எனக்கு மற்றதெல்லாம் ஆச்சரியமாக தோன்றவில்லை. இந்த பெண்ணுக்கு நான் புருஷன் ஆகலாமா என்பதை நிச்சயிக்க வந்ததற்குள் நான் வேறு 2 புருஷர்களுக்கு சம்சாரமாக நேர்ந்ததை நினைக்க நினைக்க எனக்கு உண்டாகும் ஆச்சரியம் சொல்ல முடியவில்லை என்றான். அதற்கு கோபாலசாமி, நாம் இப்படிப்பட்ட மூடத்தனமான காரியம் செய்துவிட்டோமே என்று முதலில் நான் எண்ணி நிரம்பவும் வேதனைப்பட்டேன். பின்னால் காரியங்கள் நடந்திருப்பதை பார்க்க எல்லாம் நம்முடைய நன்மையை கருதி கடவுள் செய்வித்த காரியமாக படுகிறது. பெண் வேஷம் போட்டுக்கொண்டு இங்கே வர வேண்டும்,
என்ற விபரீதமான எண்ணம் நமக்குண்டானதும் நாம் வந்திருப்பதை டெலிஃபோன் மூலமாய் கேட்டவுடனே மன்னார்குடிக்கு தந்தி கொடுத்து மறு தந்தி வருவிக்க வேண்டும் என்று பட்டாபிராம பிள்ளைக்கு புத்தி கொடுத்ததும், பிறகு இவர்கள் உன்னை மனோன்மணி அம்மாளுடைய அறையிலேயே சிறைப்படுத்தியதும் எல்லாம் கடவுளின் சூழ்ச்சிகள் என்றே நாம் நினைக்க வேண்டியிருக்கிறது. அன்றைய தினம் இம்மாதிரி காரியம் நடந்திராவிட்டால் அவர்கள் அவசியம் மனோன்மணி அம்மாளை எடுத்துக்கொண்டே போயிருப்பார்கள். அவ்விடத்தில் எப்படிப்பட்ட விபரீதம் நேர்ந்திருக்குமோ! அந்த அசுரனிடத்தில் அகப்பட்டு மனோன்மணி அம்மாள் அநேகமாய் தன் உயிரையே விட்டிருக்க நேர்ந்திருக்கும் அன்றி வேறல்ல. கடவுளின் திருவிளையாடல் எவ்வளவு ஆச்சரியகரமாக இருக்கிறது பார்த்தாயா? இந்த மடந்தைக்கு நேர இருந்த மகா பயங்கரமான அபாயத்தை விலக்குவதற்கு கடவுள் உன்னை பொறுக்கி எடுக்க வேண்டிய காரணம் என்ன என்பதை நீ யோசித்து பார்த்தாயா? நீதான் இந்த பெண்ணுக்கு உரிய புருஷன் என்று கடவுள் நேரில் வந்து சொல்லிவிட்டு போனது போல அல்லவா இருக்கிறது. அவர் இவ்விதம் சூழ்ச்சி செய்ததற்கு தகுந்தபடி பெண்ணும் உன் மனம் போல சகலமான அம்சங்களிலும் உன்னுடைய அண்ணியை தோற்க செய்யக்கூடியவளாய் மாறி போயிருக்கிறாள். அடே கந்தசாமி, நீ மகா பாக்கியசாலியடா. நீ முன்ஜென்மங்களில் மகா அருமையான பூஜை செய்தவனடா. சுவாமி இப்படி வேறு யாருக்கும் கண் கூடாக வந்து இவள்தான் உன் சம்சாரம் என்று காட்டியதை நான் கண்டதும் இல்லை, கேட்டதும் இல்லையடா என்று மிகுந்த வியப்பும் ஆனந்தமும் அடைந்தவனாய் கூறினான். அதை கேட்ட கந்தசாமி, அடே, நீ எப்படியோ தந்திரமாய் பேசி மகா வக்கிர புத்தியுடைய இந்த உபயோகமற்ற பெண்ணை கொண்டு வந்து என் கழுத்தில் பிணைக்க முடிவு செய்து கொண்டிருக்கிறீர்கள். அன்றைய தினம் நான் அவளை நேரில் பார்த்து அவளோடு பேசவில்லையா? அவளாவது மாறுபடுகிறதாவது? அவளுடைய மனப்போக்கை மாற்ற யாராலும் முடியாது. அவள் கட்டியிருக்கும் மஸ்லின் புடவையை அவள் விளக்கும்படி செய்ய கடவுளால் கூட முடியும் என்று நான் நினைக்கவில்லை என்று பரிகாசமாக கூறினான். கோபாலசாமி முற்றிலும் நயமாகவும் உருக்கமாகவும் பேசத் தொடங்கி, அடே கந்தசாமி, இனி இம்மாதிரியான வார்த்தைகளை நீ வாயில் வைத்து பேசாதே. உன் தகப்பனார் முதலியோர் இந்த பங்களாவிற்கு வருவதற்கு முன்பே மஸ்லின் ஆடையெல்லாம் போய்விட்டது. அவள் தன்னிடம் இருந்த இங்கிலீஷ் புத்தகத்தையெல்லாம் நெருப்பில் போட்டு கொளுத்தி விட்டாளாம். மஞ்சள் பூசி குளிப்பது முதல் புருஷனுக்கு பாத பூஜை செய்வது வரையில் உள்ள சகலமான விஷயங்களையும் அவள் இப்போது உன்னுடைய அண்ணியிடம் கற்றுக்கொண்டு விட்டாளாம். நீ வரவில்லையே என்று ஏங்கி உயிரை விட்டுக்கொண்டு ஊன் உறக்கமில்லாமல் துரும்பாய் இழைத்து போயிருக்கிறாள். இரவு பகல் உன் அண்ணி அவளுடன் கூடவே இருந்து காப்பாற்றி வருகிறாள். நீ வந்துவிட்டாய் என்ற சந்தோஷ சங்கதியை முதலில் மனோன்மணி அம்மாளுக்கு தான் சொல்ல வேண்டும். முதலில் அவளுடைய வேலைக்காரியை கண்டு சங்கதியை சொல்லிவிட்டு பிறகு உங்கள் மனிதர் இருக்கும் இடத்திற்கு போவோம் என்றான். அதை கேட்ட கந்தசாமி, அவளுடைய அறைக்கு பக்கமாய் ஏதாவது வழி இருந்தால் அப்படியே அழைத்து கொண்டு போ. அவள் என்ன நிலைமையில் இருக்கிறாள் என்று நான் என் கண்ணால் பார்த்து நீ சொல்கிறபடி அவள் உண்மையிலேயே மாறுபட்டிருக்கிறாளா என்பதை பார்க்கிறேன். ஆனால் நான் இப்போது அவளை பார்த்துவிட்டு வந்தேன் என்பது என் தகப்பனார் முதலிய எவருக்கும் தெரியக்கூடாது என்றான். வடுவூர் கே. துரைசாமி ஐயங்காரின் இந்த நாவலை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ. கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும். நன்றி.